அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ 2024 ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கவுன்சிலிங்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன்லேயே நடந்திருக்கு. நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து டிக் ஆகிடுச்சு. ஸோ வாட் வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு. ரேங்க் லிஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட கட் ஆஃப்க்கு என்ன மாதிரி காலேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்தெந்த காலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும், என்ன கோர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே. எனவே லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த கட் ஆஃப்க்கு எந்த காலேஜுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதே கட் ஆஃப் என்ன ரேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ ரேங்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மீன் டைம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய சோசியல் மீடியாஸில் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு தெளிவு தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்க ப்ரைவேட் காலேஜஸில் இன்ஜினியரிங் காலேஜஸில் போய் பணம் கொடுத்து சேர்ந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து யாருமே கவுன்சிலிங் வெயிட் பண்ணல. ஏன்னா அந்த கோர்ஸஸ் எல்லாம் முடிஞ்சிடும், பணம் கொடுத்து புக் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, சீட்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லி ஈவன் மார்க் வச்சுருக்கவங்க கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஓகே நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு. இதில் 3 கேட்டகரிங்க ஆக்சுவலி. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் கம்மியாக எடுத்துருப்பாங்க, மார்க் கம்மியாக எடுத்துருப்பாங்க. பட் அவங்க வந்து நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த காலேஜில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு புக் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி, நிறைய காலேஜஸில் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. கட் ஆஃப் வச்சுருப்பார், அந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அவங்க சம் அமௌண்ட் ஒரு 50,000 இந்த மாதிரி கொடுத்து புக் பண்ணிக்கிறாங்க. கிடைச்சா அந்த காலேஜுக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நல்ல மார்க் வாங்கின கட் ஆஃப் வாங்கின பையனை ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது 2லையுமே இல்லாத கேட்டகரி. 3வது கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலிமா எந்த காலேஜ் கிடைச்சாலும் நான் போகிறேன் அப்படின்ட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட். இதில் நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, கம்மியாக மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. நல்ல காலேஜுக்கு போகணும், வெளியூர் போய் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. இல்லை நான் உள்ளூர்லேயே எங்களுக்கு நியர்பை இருக்கிற காலேஜில் படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. இதில் வந்து 3rd கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்து நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த வருஷம் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா? 25,000 சீட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஐசிடியும் வந்து லாஸ்ட் இயர் அதுக்குண்டான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அந்தந்த காலேஜஸ் அவங்களுக்கு டிமாண்ட் இருக்க எந்தெந்த கோர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கு உண்டான சீட்ஸு அந்த ஃபெசிலிட்டியும் இன்ஃப்ராவும் இருந்தால் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு 100 சீட் வந்து அட்மிஷன் போடலாம் அப்படின்னா அவங்க 200 சீட் கூட பண்ணிக்கலாம். ஸோ 200 சீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இருந்த டிமாண்டே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கட் ஆஃப் குறையலாம், ஓகேங்களா? இந்த வருஷம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் யாரும் பயப்படாதீங்க, ஓடி போய் உடனே ஒரு புக் பண்ணிட்டா தான் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து காலேஜஸ் இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வாங்க நாங்கள் இது பண்ணுறோம், ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் கட் ஆஃப் குறையலாம், நம்மளுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்காம போயிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் வந்து நிறைய கால்ஸ் வருது. அதனால் நல்ல மார்க் எடுத்தவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங்லேயே நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஆகவே இதுக்கெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து டிஎன்இஏ 2024க்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட்.